இன்னைக்கு ஜாதகத்துல கேது தோஷம் இருந்தா அல்லது கேதுவால ஏதாவது தடை இருந்தா என்ன பரிகாரம் பண்றதுன்றத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே கேது பற்றி உங்களுக்கு நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். கேது அப்படின்னா தடை, தடங்கள். 7ல் கேது இருந்தால் திருமண தடை, 5ல் கேது இருந்தால் அது அந்த இடத்துல நமக்கு தடையை கொடுக்க தான் செய்யுது. கேது எப்போவுமே தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா? அப்படி ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இப்போ கேது தசை நடக்குது, அல்லது நீங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, கேது உங்களுக்கு அவயோகியாக இருக்குது, கேதுவால பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதுலேயும் முக்கியமாக விஸ்வரூப ஆஞ்சநேயர். தமிழ்நாட்டில் சில கோவில்களில் விஸ்வரூப ஆஞ்சநேயர் உண்டு. இப்போ நாமக்கல் ஆஞ்சநேயர் இருக்கிறாரே, அவர் விஸ்வரூப ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகத்தை நான் நேர்முக வர்ணனை செய்கிற ஒரு பெரிய பாக்கியம், பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது. தமிழ்நாட்டில் நிறைய கோவில் கும்பாபிஷேகங்களை வர்ணனை செய்கிற, அந்த கோவில்களில் சொற்பொழிவு செய்கிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. அப்படி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகத்தையும் நான் நேர்முக வர்ணனை பண்ணேன். அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர். ரொம்ப அழகாக கம்பன் பாடினா, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த பாட்டை கம்பன் ஆஞ்சநேயருடைய பெருமையை சொல்வதற்காக பாடினார். அப்படி யாருக்காவது கேது சரியில்லாமல் இருந்ததுன்னா, அல்லது தசா நடத்தக்கூடிய அந்த கிரகம் கேது சாரத்தில் நின்று தசை நடத்தினாலும் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிற போது இந்த கேது தோஷம் நீங்குவதை நாம் பார்க்க முடியும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.